நுரையீரல் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. அடாடாடாடா பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம மட்டனை விட இதை நல்லா வேக விடணும். ஆஹா அவ்வளவு ருசியா. ஆட்டோட உள்ளுறுப்புல ஒன்னான நுரையீரல் தான் வாங்கியிருக்கான். இந்த 2 நுரையீரல் சாப்பிட அவ்வளவு ருசியா இருக்கும். ஆனால் வைக்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது. இதை பொடி பொடியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு அரை வேக்காடு போட்டு எடுத்துட்டு கரெக்டான மசாலா கொடுத்து எடுத்தோம்னா அந்த கிரேவியை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நுரையீரலை நம்ம இன்றைக்கி எப்படி சமைக்கிறோம்ன்றத பாருங்கள். இதோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம செய்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாமல் அவ்வளவு சுவையாக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த நுரையீரல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. தேவையில்லாத ஐட்டத்தை அப்படி அறுத்து தனியாக வச்சிடலாம். நுரையீரல் பாருங்கள் அப்படியே உள்ளே இருந்து அறுக்கும்போது நுரையாக வருது. அப்படியே இது சங்கு பகுதி, ஆட்டோட சங்கு அப்படியே நுரையீரலில் போய் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு அறுத்தா போதும். இதை நல்லா சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேக்காடு கொடுக்கணும். நம்ம ஆட்டோட நுரையீரலை கிராமத்து பாரம்பரிய முறையில் மண் சட்டிலாம் சமைக்க போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மண் சட்டி வச்சுக்கலாம். நுரையீரல் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த ஆட்டோட நுரையீரலுக்கு அந்த நுரையை பூரா 5 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பவுனு மாதிரி இருக்குன்னு. அப்படி வெள்ளை வெள்ளையர்னு அப்படி முத்து மாதிரி இருக்குது. இது அப்படியே சுடுதண்ணியில் அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக கழுவுனா அப்படித்தான் நம்மளுக்கு அந்த கவுச்சி வாடை கொஞ்சம் கூட இருக்காது. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே நல்லா கலந்து விட்டுறானா. நுரையீரல் சுடுதண்ணியில் போட்டோன்னே எப்படி சுருங்கிருச்சுன்னு பாருங்கள். நம்ம 5 தடவை சுத்தமாக கழுவி சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேக வச்சா தான் அந்த நுரையீரலுக்குள்ள இருக்க கழிவுகள்லாம் வெளியேறும். சாப்பிடும்போது கவுச்சி வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துக்கிருக்குண்டு. அரை பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். இந்த அவிச்சு எடுத்த தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அப்படி சுத்தமாக எடுத்துக்கிறேன். நம்ம வைக்க போகிற இந்த நுரையீரல் கிரேவிக்கு கடலெண்ணெய் சூப்பராக இருக்கும். இது செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இந்த நுரையீரல் வந்து கவுச்சி வராமல் இருக்கிறதுக்கு பட்டை கிராம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிடுவோம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிடுவோம். ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு நம்ம இவ்வளவு கொடுக்கும்போது அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம்.
கல்லுப்பு சேர்த்து புதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கொடுத்துரும். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நம்ம செய்ய போகிற இந்த நுரையீரலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். கவுச்சி வாடை வாடலாமல் நல்லா சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நுரையீரல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 நுரையீரல் நம்ம அறுக்கும்போது எவ்வளோ பெருசாக தெரிஞ்சு, இப்போ நம்ம சுடுதண்ணியில் அவிச்சு எடுத்தோடனே எவ்வளோ கம்மியாகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த நுரையீரல் வந்து சுடுதண்ணியில் அவிச்சோடனே நல்லா சுருங்கிடும். அந்த உள்ளே இருக்கிற நுரை தான் நம்மளுக்கு நுரையீரல் வந்து ரொம்ப பெருசாக தெரிகிறது. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிறேன்னா. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறலாம். அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மசாலாலாம் நல்லா வேக விட்டுக்கிடுவோம். நல்லா எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மசாலாவோட கொஞ்சம் வத்தனை. கொத்தமல்லி போட்டுக்கலாம். நுரையீரல் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. அப்படியே சாப்பாடு பாருங்கள் சுட அப்படியே இந்த சுட சாப்பாடு போட்டு எந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதுலேயும் நம்ம இன்றைக்கி வச்ச நுரையீரல் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பாருங்கள் இந்த கிரேவியில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்குண்டு. நம்ம இந்த கிரேவிக்கு கடல் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கோம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சுட சாப்பாடில் அந்த கிரேவியோட அந்த நுரையீரலையும் ஊற்றி சாப்பிட்டோம்னா அடடடா. இந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா அந்தளவுக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி அளவாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஆஃப் ஆயிலை போட்டு அடித்தோம்னா அதை ஈக்குவல் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் எவ்வளவு சாப்பிட்டா வெந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம மட்டனை விட இதை நல்லா வேக விடணும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 6-7 விசில் தாராளமாக வைங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி அப்படி வெந்திருக்கும். பயங்கரமான சூடாக இருக்குது. சூடு நல்லா அதிகமாக இருக்குது. அப்படியே சுட சோறில் இந்த கிரேவியை ஊற்றுனது கையெல்லாம் சுடுது. ஆனால் வாய் ஊறுது. எப்போ அள்ளி வைப்போம்டு அப்படியே கமகமகமன்னு மணக்குது. எச்சி ஒளிரும் போல் இலையில். முதல்ல அள்ளி ஒரு வாயை வச்சுக்கிறோம். ஆஹா, அவ்வளவு ருசியாக இருக்குது. நம்ம நுரையீரலை சுத்தமாக க்ளீன் பண்ணி அது வச்சதுனால அந்த நுரையீரல் பாருங்கள், இந்த மசாலாவுக்கு அந்த நுரையீரலுக்கு கமகமகமான மணக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே முழுங்கிடலாம் போல் இருக்குது. அப்படியே இந்த சோத்தோடு பிரட்டி அதை சாப்பிட்டோம்னா அப்பாப்பா அவ்வளவு ருசி. இந்த நுரையீரலை பாருங்கள், இதில் வந்து 1-2 பீஸுலாம் எடுக்கக்கூடாது. அப்படியே குத்து மதிப்பாக நம்ம கைக்கு வராது. அப்படி அள்ளி அப்படி வாயில் வச்சா தான் வாய் நிறைய அள்ளி வைக்கும்போது அப்படி மனசு நிறைஞ்சு சாப்பிட்டது மாதிரி இருக்குது. சுட சாப்பாடை போட்டு அந்த குழம்பை ஊற்றினால பாருங்கள் இந்த வாழை இலை எவ்வளோ வெந்திருக்குண்டு. இந்த வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. முடிஞ்சால் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கறி குழம்பு ஏதாவது வைக்கும்போது மட்டும் கூட இந்த வாழை இலையை பயன்படுத்துங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த ஆப்பாயிலையும்
அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அம்புட்டு ருசி. இந்த சாப்பாடு அப்படியே பிசைஞ்சு விட்டு அதை எடுத்து அப்படியே அந்த நுரையீரலை அப்படி ஒரு கை நிறையா வச்சு அப்படி ஒரு பிடி பிடிச்சி அந்த சோறும் அந்த நுரையீரலும் சேர்த்து சாப்பிட்றது அப்பா அம்புட்டு ருசி, அம்புட்டு ருசி. இம்புட்டு ருசியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 ஆப்பாயில் சேர்த்து போட்டிருக்கலாம். சும்மா டேஸ்ட். நம்ம சும்மா ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டா கூட இவ்வளோ ருசியாக இருக்காது. இந்த கிரேவி இந்த சாப்பாடோடு சேர்த்துக்கிட்டு நம்ம அடிக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதோடு சேர்த்து அப்படியே இந்த நுரையீரல் உள்ளே தள்ளிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமாப்பா. முடிஞ்சளவு வெள்ளாட்டு நுரையீரலை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த வெள்ளாட்டு நுரையீரலை வாங்கினாலும் நம்ம க்ளீன் பண்ண மாதிரி சுத்தமாக தண்ணியில் நல்லா ஒரு 5 தடவை அலசி நல்லா இறுக்க புழிஞ்சு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டால் அதே மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வாடை கொஞ்சம் கூட வராது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த நுரையீரல் மட்டும் வேக பத்தலை அப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டே நீங்கள் என்ன மசாலா கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும். அப்படி நசுக்கி பார்த்தோம்னா அப்படி மாவாக கரையணும். அப்போ தான் தொண்டையில் போகும்போது அப்படி சிக்காமல் போகும். அப்பா என்ன திருப்தி. சாப்பிட்ட திருப்தி அப்படியே இருக்கு. சூப்பராக இருக்கு. இது நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற செரிமான பானம். இது நிறையா சாப்பிட்டுப்புட்டு அப்படியே இந்த மருந்தை குடித்து செமிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, 2 இட்லி சாப்பிட்டு மதியம் 1 கை சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இதை சாப்பிடலாம். இது எதுக்காகனா சீரணம் மட்டும் இல்லை, தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும். உங்கள் உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அதை கண்ட்ரோல் பண்ண, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய இந்த பானம் இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. செரிமானத்துக்கு, கொழுப்பை கரைக்கிறதுக்கு, ரத்தத்தை சுத்திகரி பண்ணுறதுக்கு, இன்னும் பல நன்மைகளுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை தர்றதுக்கு தான் இந்த மருந்தை நம்ம வீட்டிலே தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டுருக்கோம். இது எப்படி தயார் பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்கள். இந்த மருந்தை சாப்பிட்றதுனால நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை, பெரிய பெரிய பிரச்சனையான ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இதயத்தில் உள்ள அடைப்புகளையும் நீக்கக்கூடிய அவ்வளவு தன்மை உள்ளது. இந்த மருந்து அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். ஏன் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் செஞ்சு பக்குவப்படுத்தி வைக்கும்போது உங்களுக்கு செலவுகள் மிச்சம். இந்த மருந்தை நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரும் இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டோம்னா 10 நிமிஷத்தில் சாப்பிட்டது நல்ல ஜீரணமாயிரும், நல்ல செரிமானமாகும். உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து புதுசான சமையல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிருக்கோம். நீங்களும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து விடுங்க. எல்லாருக்கும் நன்றி.